ஹலோ கைஸ், இந்த ஃபோட்டோவில் இருக்க பையனை பாருங்களேன். அந்த பையனோட ஜாவலினை மட்டும் ஊத்து பாருங்க. ரொம்பவே ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் உங்களால் பார்க்க முடியும். ஓவராலாக இந்த பையனோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு குட் லுக்கிங்கான ஃபேஸ் மாதிரி தான் தெரியும். இந்த ஃபோட்டோ எடுக்க போது அந்த பையனோட வயசு வெறும் 10 தான். இப்போ 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்கலாம். இப்போ 2 ஃபோட்டோவுக்கும் உள்ள டிஃபரன்ஸை உங்களாலே பார்க்க முடியுது. பர்டிகுலராக அந்த பையனோட ஜாவலின் கம்ப்ளீட்டாக மாறி போய் இருக்கும். இந்த 2 ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரே பேசனாக இருந்தாலும் முன்னாடி இருந்த ஃபோட்டோவை விட 2ஆவதாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த பையனோட ஜாவலின் மறைஞ்சு போனது தான் இதுக்கான முக்கியமான காரணம். ஜாவலின் அப்படிங்கிறது நம்மளோட அப்பியரன்ஸில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்பியரன்ஸை அட்ராக்டிவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்களால் சிம்பிளான சில விஷயங்களை செய்கிறது மூலமாகவே உங்களுக்குள்ள அட்ராக்டிவான லுக்ஸை கொண்டு வர முடியும். அட்ராக்டிவ்னஸை பற்றி பேசும்பொழுது இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ், 2வது கேரக்டர் அட்ராக்டிவ்னஸ். இந்த வீடியோவில் ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பியரன்ஸ் எப்படி குட் லுக்கிங்காக காட்டுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ரெஃபர் பண்ண புக்கு தான் ஜாவ் ஸ்டோரிஸ் ஆஃப் ஹிடன் எபிடமிக். இந்த புக்கோட ஆர்த்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ஆர் எல்ரிச் அண்ட் சந்திரகாந்த். அவங்க இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 10 வயசு பையன் ஒரு எலியை பெட்டா வளர்க்குறப்போ அந்த எலி எப்போ பார்த்தாலும் அவன் கூடவே தான் இருக்கும். பட் அந்த பையனுக்கு அது தெரியலை. இதனால என்னாச்சுன்னா அவனுக்கு அலர்ஜி வந்துடுது. இதனால அவனுக்கு மூக்கு அடைச்சிருது. அவனால் மூச்சு கூட விட முடியாமல் இதனால் எப்போவுமே வாயால் தான் மூச்சு விடுவான். இதனால் அவனோட வாய் எப்போவுமே திறந்தே தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசனை தான் ஆர்த்தர் மவுத் பிரீத்தர் அப்படின்னு சொல்ல வராரு. மவுத் பிரீத்தர் அப்படின்னா அட்ராக்டிவ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம்னே தான் சொல்ல முடியும். இந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் நிறுத்தியே ஆகணும். இப்படி மவுத் பிரீத்திங் பண்ணுறதுனால வார்ம் அண்ட் ஃபில்டரான ஏருக்கு பதிலாக ரொம்பவே கோல்ட் அண்ட் ட்ரையான ஏரை நம்ம சுவாசிப்போம். இது உங்களுக்கு ஒரு சைனஸ் மாதிரியான ப்ராப்ளத்தை கூட ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு டென்டல் ஹைஜீன் ப்ராப்ளமையும் ஏற்படுத்தலாம். இது உங்களோட ஹெல்த்தை மட்டும் பாதிக்காம அட்ராக்டிவ்னஸும் சேர்த்தே பாதிக்கும். நம்மள நிறைய பேர் தூங்கும் பொழுது மவுத் பிரீத்திங் பண்ணுவோம். அப்படி பண்றதுனால நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லை. அது மாதிரி நம்ம உடம்புல இருந்து கார்பன் டை ஆக்சைடும் வெளியே போறது தடைபடுது. இதனால 8 to 9 மணி நேரம் தூங்கினாலும் கூட ஒரு டயர்டான ஃபீல் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு நாள் நான் டூர் போயிருந்த பொழுது அப்ப எனக்கு கோல்ட் பிடிச்சதுனால என்னால ஒழுங்கா மூச்சு விட முடியல. நைட் ஃபுல்லா மவுத் பிரீத்திங்னால 9 மணி நேரம் தூங்கி இருந்தாலும் கூட எனக்கு ஒரு டயர்டான ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அந்த டூர்ல என்னால எதையுமே என்ஜாய் பண்ண முடியல. கைஸ், நம்மளோட மூக்கு நம்ம பாடியோட பிரைமரி பிரீத்திங் சோர்ஸ். இன்கேஸ் கோல்டுனால மூக்குனால பிரீத் பண்ண முடியலனா அப்போதான் நீங்க வாயை யூஸ் பண்ணணும். நம்ம இப்படி பண்ணாம வாயை மட்டுமே பிரைமரி பிரீத்திங் சோர்ஸா யூஸ் பண்றப்போ இது நிறைய ப்ராப்ளம்ஸை நமக்கு ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பாக்குறது மியூக்கஸ். இது நம்ம மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹேர். இது நம்ம சுவாசிக்கக்கூடிய ஏரை ஃபில்டர் பண்றதுக்காக இது நம்ம மூக்குல இருக்கும். நம்ம லங்ஸ்குள்ள தேவையில்லாத டஸ்ட் போறதை தடுக்குது. அதுவே நீங்க வாய் மூலமா சுவாசிக்கிறப்போ அந்த ஃபில்டர் இல்லாததுனால உங்க உடம்புக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம அப்பியரன்ஸ் வைஸா பார்த்தோம்னா இந்த மவுத் பிரீத்திங் நம்மளோட ஜாவலினை டைரக்டா பாதிக்குது. அதனால நம்மளோட ஃபேஷியல் அட்ராக்டிவ்னஸும் குறையுது. அதனால உங்க ஃபேஷியல் அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் மவுத் பிரீத்திங்கை அவாய்ட் பண்றது. ஆனா இதை சில பேர் கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியாம வாய் மூலமா சுவாசிச்சுட்டு இருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி உங்க வாயை ஒரு டேப் மூலமா மூடிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்படி நீங்க பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா மூக்கு மூலமா நீங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பாக்கியத்தை பற்றியான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு லக்கி இருந்தால் இது நடக்கும் அது நடக்கும்னு லைஃப்ல நமக்கு சாதகமாக நடக்காத விஷயங்களை பற்றி நினைக்கிறோம். இது எல்லாத்துக்குமே நம்ம மைண்டு தான் காரணம். நம்ம மைண்டு கண்ட்ரோலுக்கும் லக்குக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. நம்ம மைண்ட் கண்ட்ரோல் நம்ம லெக்கு கூட டீப்பான ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கு. இது தெரிஞ்சா நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம லக்கையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒரு புக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த புக்கு பேரு தான் சயின்ஸ் பிஹைண்ட் லக் அண்ட் மைண்ட் கண்ட்ரோல். இந்த புக்கினுடைய ஆடியோ புக் இப்போ தமிழ் மொழியில நம்ம குக்கு எஃப்எம்ல நமக்கு கிடைச்சிடும். குக்கு எஃப்எம்ல இந்த புக் மட்டும் இல்ல, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸினுடைய கலெக்ஷன் இருக்கு. 10,000க்கு மேலான ஆடியோஸ் இருக்கு. இது நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்ம லைஃபை வேற லெவல மாற்றுறதுக்கும் இந்த ஆடியோ புக்ஸ் எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணிடும். இது என்னுடைய அனுபவம் தான். அதனாலதான் இந்த விஷயம் நான் உங்கள்கிட்டயும் சொல்லுது. உங்களுக்கு இப்போ இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான மீனிங்ஃபுல்லான ஆடியோ புக்ஸினுடைய கலெக்ஷன் ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னு தெரியுமா? அதுக்காக குக்கு எஃப்எம் நமக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுதான் குக்கு எஃப்எம்னுடைய 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். அதாவது நீங்க இப்ப அக்ஷய் 50 அப்படின்ற இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன்னா வெறும் 49 ரூபீஸ்க்கு குக்கு எஃப்எம் 1 மந்த்க்கு அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் குக்கு எஃப்எம்னுடைய லிங்கும் டீடைல்ஸும் கொடுத்துருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, மெம்பர்ஷிப் எடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க. அண்ட் இந்த வரிசையில் 2ஆவதா பார்க்க போறது மியூவிங்.
இந்த போட்டோல இருக்கக்கூடிய ரெண்டு ட்வின்ஸை பாருங்களேன். ஒருத்தரோட பேர் பென், இன்னொருத்தரோட பேர் குவிண்டின். இப்போ நீங்க பென்னோட ஃபேஸை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது. அதுவே குவிண்டினோட ஃபேஸை பாத்தீங்கன்னா அவர் பிரதர் பென்னை விடவும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருப்பாரு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ். இவங்களோட ஜெனட்டிக்கும் சேமா தான் இருக்கும். இங்க ஆர்த்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை சொல்ல வராரு. பென் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலான ஒரு ஆர்த்தோ டென்டல் மூலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதுவே குவிண்டினை பாத்தீங்கன்னா ஒரு ஆர்த்தோட்ராபிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ரெண்டுமே நம்ம ஃபேஸோட ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆர்த்தோ டென்டல் ட்ரீட்மெண்ட்ல நம்ம ஃபேஸை பெட்டரா காமிக்கிறதுக்காக வாயில பிரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே ஆர்த்தோட்ராபிக் ட்ரீட்மெண்ட்ல நம்ம ஃபேஸோட மசில்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுப்பாங்க. இது மூலமா நம்மளோட ஜாவ்லினை நேச்சுரலா நம்மளால டெவலப் பண்ண முடியும். இந்த போட்டோவை பாருங்க. இவங்க ரெண்டு பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஏஜ் 8 தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஏஜ்ல ஜாவ்லின் சிமிலரா தான் இருக்கும். ஆனா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்ததுனால இவங்களுக்கு ஜாவ்லின்ஸ் ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. இந்த ஆர்த்தோட்ராபிக் ட்ரீட்மெண்ட் மூலமா உங்க முகத்தை ஃபார்வர்டா கொண்டு போக முடியும். இது எப்படி பண்றது கேக்குறீங்களா? அதை இப்ப பார்க்கலாம். உங்களோட நாக்கு இருக்கு பாத்தீங்களா? அது உங்களோட வாய்ப்பகுதியோட மேல் பகுதியில இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 4 to 8 மணி நேரம் நீங்க செய்யணும். இப்படி பண்றப்போ இது உங்க முகத்துல இருக்கக்கூடிய மேக்ஸில்லா அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த ஃபோர்ஸ்னால நம்மளோட ஜாவ்லின் ஃபார்வர்டா வளர ஆரம்பிக்கும். இதுவே உங்களோட டங்கு கீழே இருந்தா உங்களோட ஜாவ்லின் அப்படியே தொங்கி போக ஆரம்பிச்சிடும். இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா உங்க ஜாவ்லினை நேச்சுரலா அட்ராக்டிவா கொண்டு வர முடியும். இந்த ஒரு கான்செப்ட் 1965ல டாக்டர் ஜான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் தான் MEWING அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த உலகத்துல ரொம்பவே ஒரு ஃபேமஸான டெக்னிக்கா இருக்குது. இந்த டெக்னிக் மூலமா நிறைய பேர் அவங்களோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சரை ரொம்பவே அழகா மாத்திருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் கூட இப்போ யூடியூப்ல இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரோ ஸ்கை அப்படிங்கக்கூடிய இந்த யூடியூபரோட ஃபேஸை பாருங்க. இந்த பையன் தன்னோட 16 வயசுல யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சான். இப்போ அந்த பையனோட ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியும் அவர் MEWING அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்தை பண்றாரு. சோ இப்படிப்பட்ட இந்த MEWING இவர் பண்றதுனால தான் இவரோட ஃபேஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்கை கொடுக்குது. சோ MEWING பண்றது மூலமா உங்களோட அட்ராக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த வரிசையில நம்ம மூணாவதா பார்க்க போறது Chew Harder Foods. 1939ல அமெரிக்கன்ல டென்டிஸ்ட் வெஸ்டன் பிரைஸ் எழுதின நியூட்ரிஷன் பிசிக்கல் டீஜெனரேட்டர் புக்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடியை பப்ளிஷ் பண்றாரு. சோ இதுல என்னன்னா ஒரு ட்வின் பிரதர்ஸை செலக்ட் பண்ணி ஒருத்தர ஒரு ஹோட்டலுக்கும் இன்னொருத்தர ஒரு வில்லேஜுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபுட்ஸையும் சாப்பிட சொல்றாங்க. அந்த ஹோட்டலுக்கு போன ஒருத்தர் வெறும் சாஃப்டான ஃபுட்ஸை கன்சியூம் பண்றாரு. லைக் கூல் ட்ரிங்க்ஸ், பர்கர், இந்த மாதிரியான விஷயத்த சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி அந்த வில்லேஜுக்கு போன அந்த பர்சன் வந்து அதிகமான பச்சையான காய்கறிகளையும் பழங்களையும் இறைச்சிகளையும் இந்த மாதிரியான உணவுகளை அதிகமா கன்சியூம் பண்றாரு. இது எல்லாமே ஹார்டான ஃபுட்ஸ். இந்த ரிசர்ச்ல அந்த ஆர்த்தர் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய சேஞ்சஸா பாக்குறாரு. அது என்னன்னா அதை நீங்களே இப்ப பாருங்களேன். இந்த போட்டோல இருக்கிற ட்வின்ஸ்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய பர்சனை பாத்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் அந்த அளவுக்கு அட்ராக்டிவ்னஸா இருக்காது. காரணம் அவர் இந்த மாதிரி சாஃப்டான ஃபுட்ஸை கன்சியூம் பண்றதுனால தான். இதுவே ரைட் சைடுல இருக்கக்கூடிய பர்சனோட ஃபேஸை பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டாவும் அட்ராக்டிவாவும் இருப்பாரு. இதுக்கான காரணம் அவர் ஹார்டான ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணாதனால தான். இது எப்படி நடந்ததுன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே டயட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மசில்ஸை டவுன் சைடா கொண்டு போகுதுன்னு தான் சொல்லணும். அந்த காலத்து மனுஷங்க எல்லாருமே விலங்குகளை வேட்டையாடியும் பச்சை காய்கறிகளையும் தான் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. சோ இப்படிப்பட்ட ஃபுட்ஸ் எல்லாமே ஒரு ஹார்டான ஃபுட்ஸ். ஆனா காலப்போக்கில் நம்ம ஃபுட் அண்ட் கல்ச்சர் ஏற்பட்ட மாற்றம் காரணத்தினால அதை நம்ம ஃபாலோ பண்றதை விட்டுட்டோம். அதன் காரணமா நம்ம ஃபேஸும் ரொம்பவே பாதிக்கப்படுது. சோ சாஃப்டான ஃபுட்ஸை கன்சியூம் பண்றதை விட்டுட்டு ஹார்டான ஃபுட்ஸ் கன்சியூம் பண்றது ரொம்பவே நல்லது. நாலாவது நம்ம பார்க்க போறது பைட் அண்ட் சக் இன்ஸ்டெட் ஆஃப் சீக் ஸ்லைட்லி. அப்பியரன்ஸ்னு வரும்பொழுது ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். பர்டிகுலரா சொல்லணும்னா ஜாவ்லின், செக் போன்ஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட இந்த ஜாவ்லின்ஸ் வந்து நேச்சுரலாவே சில பேருக்கு நல்லா இருக்கும், ஆனா சில பேருக்கு இருக்கிறது இல்ல. அந்த மாதிரியான பர்சன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க பாடியை ஃபிட்டா வச்சுக்க நீங்க ட்ரை பண்ணலாம். அதை விட சிம்பிளான ட்ரிக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களோட கண்ணத்தை உள்பக்கமா இழுத்து விடலாம். அதாவது இந்த வீடியோல காமிக்கிற மாதிரியே இதை மாதிரி பண்றதுனால உங்க கண்ணத்துல இருக்கக்கூடிய ஃபேட்டை குறையும். இதனால நீங்க அட்ராக்டிவ்னஸா தெரிவிங்க. ஏகப்பட்ட நிறைய மாடல்ஸ் வந்து இந்த ட்ரிக்ஸை தான் ஃபாலோ பண்றாங்க. அவங்க போட்டோஷூட் பண்றப்போ அல்லது பொது இடத்துக்கு போறதுப்போ அவங்களோட கண்ணத்தை உள்பக்கமா இழுத்துப்பாங்க. சோ இது மூலமா அவங்க ரொம்பவே அட்ராக்டிவா தெரிவாங்க. இந்த வரிசையில நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது டு கிரியேட் illusion of a symmetrical face. guys, தாஜ்மஹால் ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இருந்தாலும் முக்கியமான காரணம் என்னன்னா அது சமமாக இருக்குது, அதாவது சிமெட்ரிக்கலாக இருக்குது. பெரும்பாலான மக்களும் இந்த சிமெட்ரிக்கலான விஷயத்தை தான் ரொம்பவே விரும்புறாங்க. அது மாதிரி தான் உங்களோட ஃபேஸும். உங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க அட்ராக்டிவா தெரிவிங்க. அதாவது உங்க ஃபேஸோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் எந்த அளவுக்கு சேமா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க பியூட்டிஃபுல்லாகவும் அட்ராக்டிவ் பர்சனாகவும் இருப்பீங்க. ஒருவேளை உங்க ஃபேஸ்ல ரெண்டு சைடும் அன்ஈவனா இருந்தா நீங்க அட்ராக்டிவா தெரிய மாட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க அதிகமா பியர்டை வளர்த்துட்டு நீங்க அதுல ஷேப் பண்ணணும். அப்போ உங்க ஃபேஸ் சிமெட்ரிக்கா இருக்கும். நீங்க கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மேக்கப், ஐலேஷஸ் போடுறது மூலமா அவங்க ஃபேஸ் சிமெட்ரிக்கலா இருக்கும். ஸோ மற்றவங்க முன்னாடி அவங்க அட்ராக்டிவா தெரிவாங்க. அதே மாதிரி தான் நீங்க உங்க பியர்ட் மூலமா உங்க ஃபேஸை சிமெட்ரிக்கலான ஒரு அட்ராக்டிவ் பர்சனா கொண்டு வர முடியும்.
கைஸ், இந்த வரிசையில் நம்ம 6வதா பார்க்க போகிறது இன்க்ரீஸ் யுவர் பிளட் ஃப்ளோ. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜிம் போகும்போதும் சரி, எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சரி, அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலரான டைமுக்கு அப்புறம் இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேஞ்சஸை உங்களுக்கே காட்டும். ஒரு ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ண உடனே நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். பிகாஸ் இதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்கள் பாடியில் பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். இதனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செரட்டோனினோட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதனால நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் ஆவீங்க. இதனாலும் கூட நீங்கள் ஒரு அட்ராக்டிவாக தெரிவிங்க. அண்ட் இந்த வரிசையில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஆல்வேஸ் ஹைஜீன். நம்ம பார்க்க போகிற கடைசி ஹேபிட் இதுதான். நீங்கள் ஜிம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்களை மீட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல ஸ்வெட் ஸ்மெல் வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பேடான ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிடும். இதனால நீங்கள் அட்ராக்டிவாக தெரிய மாட்டீங்க. அதனால நீங்கள் எப்பவுமே உங்களை ப்ரெசென்டபிளான பர்சனாக வச்சுக்கணும். அதாவது நல்லா குளிச்சு நல்லா பர்ஃப்யூம்ஸை யூஸ் பண்ணி நல்ல கிளாத்தை போட்டு உங்களை பிரசன்டபிள் பர்சனா நீங்க வச்சுக்கலாம். நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்பென்சிவான கிளாத்தை தான் யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நார்மலான கிளாத்தை அயன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு ஒரு பிரசன்டபிளான ஃபீலிங்கை கொடுக்கும். சரி, ஓகே காஸ், இந்த வீடியோல சொன்ன ஹேபிட்ஸை நீங்க ஃபாலோ பண்றது மூலமாவே உங்களால மத்தவங்க முன்னாடி அட்ராக்டிவா தெரிய வைக்க முடியும். இதை பண்ணா மட்டும் போதுமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த வீடியோல நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன பாத்தீங்களா, இந்த வீடியோல நம்ம பிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ் பத்தி மட்டும் தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லி. உங்களோட கேரக்டரை இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க கம்ப்ளீட்டா ஒரு அட்ராக்டிவ் பர்சனா தெரிவிங்க. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஓகே guys, thank you for watching this video. இதே மாதிரி இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம டைம் ஃபார் கிரேட்னஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.